இன்றைக்கி கடைக்கு போயிருக்கும்போது இந்த இழந்தப்பழ வடை பார்த்தேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அவரே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம 1 வாங்குவேன் 2 வாங்குவேன்னு பார்த்தா மொத்தத்தையும் வாங்குறேன்னிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் ஆயா ஊர்லேருந்து தேங்காய் எண்ணெயில் நிறைய மூலிகை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தலையில் தேய்ச்சிக்கிட்டு சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 20 ரூபான்னு கிடச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா கொஞ்சமாக முக்குள் வாசம் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையை ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கரெக்டான ஒரு ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டுட்டு கையளவு கொத்தமல்லி, கையளவு தேங்காய் போட்டுட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி பவுடர் போட்டுட்டு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மசாலாவை கொட்டி ஒரு 1/4 மணி நேரம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கட் பண்ண முட்டையை எடுத்து உள்ளே தூக்கி போட்டுட்டா முட்டை குழம்பு ரெடி. நாங்கள் இப்படி தான் செய்வோம். பட் நான் நிறைய முட்டை ரெசிபி பார்த்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா இனிமேல் தான் செய்ய முடியும். வீட்டில் கேவரமாக இல்லாதனால ரொம்ப நாள் ஆச்சு நான் முட்டையை செஞ்சு. இன்றைக்கி முட்டையை செஞ்சனால வீடியோ எடுக்கிறதுக்கு கூட மறந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ணும் இருக்கிறேன். அரை முட்டை போனதுக்கப்புறம் தான் தெரியுது வீடியோ எடுக்கல.